எங்கள் அப்பாவோட ஆசை நான் ஆடிட்டர் ஆகணும்னு. கரெக்டான எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது அப்பா இறந்துட்டாங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை. இங்கிலீஷ் எழுதக்குள்ள தான் இந்த மாதிரி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுமா வாங்கன்னு சொன்னாங்க. அன்பும் தந்தை அன்பின் பின்னே. ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அப்போ எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு நான் போய் எக்ஸாம் எழுதி எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் ஆகியிருக்கேன். தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமா என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே, கனவென நம்பி எழுவேனே நீ கண் முன். +2 ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அப்போ எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க. காலையில் 3 மணிக்கு வந்து இறந்துட்டாங்க. அந்த நிலமையில நான் எக்ஸாம் எழுத வேணாம்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் உன்னோட 1 வருஷம் லைஃப் வீணாயிடும், போய் எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சொன்னதுனால அவங்க பேச்சை கேட்டு நான் எக்ஸாம் எழுத போனேன். எக்ஸாம் எழுதக்குள்ளே எங்கள் ஸ்கூல் ஆகட்டும் எல்லாரும் சரி, என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. நான் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாவோட மற்ற சடங்குகளாக செய்தேன். நான் எக்ஸாம் எழுதுகிற அன்றைக்கி ஃபிசிக்ஸ் எக்ஸாம், அதில் வந்து நான் 70 மார்க்கு. இப்போ நான் டோட்டலாக 474 வந்து எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் நல்லா படித்து எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும் தான் என்னோடய ஆசை. என்னால் சம்பாதிக்க முடிஞ்சது 4 பேருக்கு நான் உதவி செய்யணும் தான் என்னோடய ஆசை. 12th எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருந்தேன். பப்ளிக்கு தமிழ் நல்லாவே எழுதினேன். இங்கிலீஷ் எழுதக்குள்ள தான் இந்த மாதிரி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுமா வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் 1/2 மணி நேரத்துலேயே அப்பா இறந்துட்டார். நான் மொத்த மதிப்பெண் வந்து 514. நான் இப்போ எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்பா இருந்தால் படிக்க வச்சுருப்பாரு. எக்ஸாம் சரி நம்ம போக தேவையில்ல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி யோசிச்சு பார்த்தா அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா நான் இந்த எக்ஸாம் போகலாமாம்மா வேணாம்மா கேட்டேன். அம்மா என்ன சொன்னாங்க, அப்பாவே போயிட்டாங்கம்மா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் அப்பாவுக்கு படிக்கிறதுனா எங்களை படிக்க வைக்கிறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பொம்பளை பசங்க படித்து நம்ம தான் வெயிலில் கஷ்டப்படுறோம், ஊராக போய் கஷ்டப்படுறோம் நினச்சாரு. நான் அதை யோசித்தேன். சரி அப்பா ஆசையாச்சும் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சி நான் படித்தேன். இங்கிலீஷில் ஆகணும்னு நல்லா எடுக்கல. தமிழ் அப்பா கூட 99 எடுத்தேன். சென்டம்க்கு 1 மார்க் கம்மி. மற்ற சப்ஜெக்ட்லேயும் 90 அப்போ தான் எடுத்தேன். இருந்தாலும் அப்பா இருந்திருந்தால் இன்னும் நல்லாவே எடுத்துருந்துருப்பேன். நான் CA படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அப்பா இருந்தால் என்னை இப்போ படிக்க வச்சுருப்பாரு. நான் எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு படிக்க வச்சா மட்டுமாச்சு போதும், வேறு எந்த உதவியும் எனக்கு செய்ய தேவையில்லை. என்னை படிக்க வச்சா மட்டும் போதும். நான் படித்து பெரிய ஆள் ஆகிக்குவேன். எனக்கு அந்த திறமை இருக்குது. நான் படித்து எல்லாரையும் பார்த்துக்குவேன். +2 படிச்சுட்டு வந்து இப்போ நடந்த 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதுகிறேன். எழுதிட்டு இப்போ இன்று தேர்வு முடிவுகள் வெளியாகும்போது எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகி நல்ல மதிப்பு திட்ட மார்க் வாங்கியிருக்கேன். இப்போ எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு நான் போய் எக்ஸாம் எழுதி எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் ஆகியிருக்கேன். எங்கள் அப்பா ஒரு 10 மாதமாக கேன்சர் நோயில் அவதிப்பட்டிருந்தார். அதுக்கு இறுதி சடங்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நான் பண்ணேன். பேர் ஆர்த்தி. நான் வந்து இப்போ 12th எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுன்னா 487 மார்க் எடுத்திருக்கேன். எங்கள் அப்பாவோட ஆசை நான் ஆடிட்டர் ஆகணும்னு. கரெக்டான எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது அப்பா இறந்துட்டாங்க. போய் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தால் அடக்கம் பண்ணாங்க. இப்போ நான் ஆடிட்டர் ஆகணுன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதிலாம் இல்லை. அதனால் கவர்மெண்ட் ஏதாவது நான் படிக்கணும்னா ஹெல்ப் பண்ணால் நல்லா. அதனால் எங்கள் அப்பா ஆசையும் நிறைய. அம்மா கடன் எல்லாத்தையும் வாங்கி தான் படிக்க வச்சாங்க. கரெக்டாக இப்படி ஆகிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்னு கூட இல்லை. வீட்டில் பாத்ரூம் வசதி கூட இல்லை. அப்படியே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவையும் படிக்க